ஸோ இந்த என்டையர் லடாக் ட்ரிப்பில் நாங்கள் பண்ண தப்பு வந்து அந்த லடாக் ரைட் போகிறப்ப நான் ஒரு ப்ராப்பரான ரைடரே கிடையாது. இதை நான் வந்து ஓப்பன்லி ஒத்துப்பேன். ஹே guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. இது நம்ம லடாக் ஸ்டோரி சீரீஸோட 4th எபிசோட். ஸோ இதோட எல்லா எபிசோட்ஸும் பார்க்குறதுக்கு இதோட பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கமெண்ட்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் போடுற ஃபியூச்சர் எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீக்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும். இது வரைக்கும் நடந்த விஷயத்தை நான் ஒரு குட்டி ரீகேப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பெங்களூர்லேருந்து டெல்லி ஃப்ளைட்டில் வரும். டெல்லியிலேருந்து நம்ம ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு நம்ம மணாலிக்கு போகிறோம். மணாலிக்கு போகிற வழியில் நம்ம சண்டிகரில் ஸ்டே பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மணாலிக்கு ரீச் பண்ணுறோம். மணாலியில் நம்ம பெர்மிட்லாம் வாங்கிட்டு அடுத்த டே வந்து லேக் ஸ்டார்ட் பண்ணுறோம். போகிற வழியில் நம்மளால் சில சேலஞ்சஸ்னால ஜிஸ்பா வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அண்ட் ஜிஸ்பாவில் நம்ம கேம்ப் பண்ணி ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜிஸ்பாலேருந்து நம்ம லேக் எய்ம் பண்ணுறோம். பட் லேவும் நம்மளால் போய் ரீச் பண்ண முடியல. பேங்கன்ற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். அது ரொம்பவே ஹை ஆல்டிடியூட். இங்கே தான் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு AMS ஹிட் ஆகுது. அதனால ஃபிசிக்கலி நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பேங் டு லே போன அந்த சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னி நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அது சேலஞ்சிங் மட்டும் இல்லை, இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச்சாகவும் இருந்தது. ஜிங் பாராலாச்சா இந்த மாதிரி இடம்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போனோம். அண்ட் ஃபைனலி நம்ம லே ரீச் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம இந்த எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம லே ரீச் பண்ணதுக்கப்புறம் சாந்தி ஸ்தூபா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து பக்கம் தான் ஒரு ஸ்டே கண்டுபிடிச்சி அங்கே புக் பண்ணி நாங்கள் தங்கியிருந்தோம். லே ரீச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30-3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், மத்தியானம் டைம். அடுத்த நாள் அதாவது 6th டே நமக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. ஒன்று வந்து நம்ம பெர்மிட் எடுக்கணும். ஸோ இது வந்து இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லடாக்குள்ளே இருக்கிற ஏரியாஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பெர்மிட் வந்து ரொம்ப அவசியம். இன்னொரு வேலை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் பைக் எடுக்கணும். இந்த சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், நான் வந்து டெல்லியிலேருந்து ரெண்டல் பைக் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் அதர் ஸ்டேட் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் வந்து லடாக் ஏரியாஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம லேல இன்னொரு பைக் ரெண்ட் எடுத்தாகணும். நம்ம ஆல்ரெடி ரெண்ட்டில் வச்சிருக்கிற வண்டியை வந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம லேலேருந்து இன்னொரு பைக் ரெண்ட் பண்ணி தான் இந்த லடாக்கான ஏரியாஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓன் பைக்கில் வந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த பெர்மிட் எப்படி எடுக்கிறது, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், இந்த ரெண்டல் பைக் சுற்றி இருக்கிற பிரச்சனை, ரெண்டல் பைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், இந்த காஸ்ட், இது எல்லாமே வந்து நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்ஃபோ கார்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே வேலையை நம்ம பெர்மிட் ஆஃபீஸ் போகிறோம். பெர்மிட் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறோம். ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஸோ எப்படியும் டிலே ஆகும்னு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து பெர்மிட் எடுக்கிறதுலேயே எங்களுக்கு போயிருச்சு. நம்ம பெர்மிட் பார்த்தீங்கன்னா கார்துங்லா வழியாக நூப்ரா வேலி அண்ட் பேங்காங் போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பைக் ரெண்டல் தேடி போனேன். அண்ட் லே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக் ரெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்லேயுமே வந்து ரெண்டல் வந்து கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு பைக்குக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றத அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அசோசியேஷனில். அண்ட் ஜென்ரலி நீங்கள் டெல்லி கூட கம்பேர் பண்ணீங்க இல்லை வேற எங்கேயாவது கூட கம்பேர் பண்ணும்போது லேல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ரெண்டல். நான் வந்து 500cc டெல்லியிலேருந்து ரெண்ட் எடுக்கும்போது 950 rupees கிட்ட வந்துச்சு பர் டே. இதே வந்து நான் லேல விசாரிக்கும் போது 500cc வந்து 1600 கிட்ட போச்சு. அண்ட் 350cc வந்து 1200 rupees கிட்ட கிடைக்கிற மாதிரி இருந்தது. அது கூடவே சேடில் பேக்ஸும் கொடுக்குற மாதிரி பேசியாச்சு. 350cc எடுக்கலாமா இல்லை 500cc எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டைலமாவில் இருந்தேன். இது வரைக்கும் வந்த பைக் வந்து 500cc தான். அதில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து பைக்கோட பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. இங்கே வந்து 500cc ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ 350cc போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன் அந்த டைமில். இந்த டிசிஷன் நல்ல டிசிஷனாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். நீங்கள் செகண்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் அண்ட் வைஷ்ணவின்ற என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வழியாக போயிட்டு லே வர்றதா சொன்னேன். ஸோ அவங்கள வந்து நாங்கள் லேல மீட் பண்ணோம். அண்ட் சேர்ந்து தான் நம்ம வந்து நூப்ரா வேலி போகிறதா ஐடியா வச்சுருந்தோம். அவங்க வந்து ஒரு புல்லட் எலக்ட்ரா எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த நூப்ரா பேங்காங்க்கு தேவையில்லாத லக்கேஜஸ் வந்து நம்ம லேல ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் வந்து வச்சுட்டு நம்ம டெல்லியிலேருந்து ரெண்டல் எடுத்துகிட்டு வந்த பைக் வந்து அந்த ஹோட்டலில் பார்க் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மினிமலான லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பணும் அந்த லடாக் ஏரியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு.
ஸோ இது வந்து நம்ம ட்ரிப்போட டே 7. இன்னைக்கான கோல் வந்து நம்ம லேலேருந்து நூப்ரா வேலியில் இருக்கிற திஸ்கித் அப்படின்னு ஒரு வில்லேஜ்க்கு ரீச் ஆகிறது தான். பட் இதுக்கு நடுவில் தான் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோன் இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. எஸ், கார்துங்லா. நீங்கள் லடாக் ரைட் பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த என்டையர் லடாக் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்துங்லான்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல் ஸ்டோன். நிறைய இடத்துல வந்து இதுதான் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதை விட ஹையஸ்ட் பாஸ் வந்து லடாக்ல இருக்கு. அது என்னன்றது ரிசர்ச் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ரைடுக்கு நம்ம திருப்பி வருவோம். இந்த லேலேருந்து கார்துங்லா செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்டிடியூட் வந்து ரொம்பவே குயிக்காக கெயின் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து லேல ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பைக்குக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த லேலேருந்து கார்துங்லா போகிற ஸ்ட்ரெச்சில் கண்டிப்பாக உங்கள் பைக்குக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு. ஸோ அதே தான் நடந்தது. கொஞ்சம் ஆல்டிடியூட் கெயின் பண்ணதுக்கப்புறம் பைக்கில் வந்து சுத்தமாக பவர் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபுல் த்ராட்டில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது, வண்டி வந்து சுத்தமாக நவுறல. அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ் வந்து கொஞ்சம் ஐட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. போக போக சுத்தமாக ரோடே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. லூஸ் சாயிலில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் கூட சஃபர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நோட் பண்ணுங்க, நம்ம வண்டியில் வந்து பில்லியனும் இருக்காங்க, அது கூடவே சேடில் பேக்ஸில் லக்கேஜும் இருக்குது. நிறைய போர்ஷன்ஸில் வந்து பில்லியன் இல்லாமல் தான் வந்து கிராஸ் பண்ணவே முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் பின்னாடியிலேருந்து யாராவது புஷ் பண்ணால் மட்டும்தான் கிராஸ் பண்ண முடிஞ்சது சில செக்ஷன்ஸை. ஸோ இந்த மாதிரி இடத்துல பைக்கோட பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 350cc வண்டி வந்து எனக்கு 350cc மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு 100cc வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருந்தது அந்த ஆல்டிடியூட்ல. இது வந்து எல்லா பைக்குக்குமே நடக்கும். அந்த ஆல்டிடியூட்ல நார்மல் ஆல்டிடியூட் கம்பேர் பண்ணும்போது 50% ஆக்சிஜன் தான் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பைக்குமே வந்து ஒரு 100cc குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் அதனால நீங்கள் கேரி பண்ணுற ஒவ்வொரு கேஜியுமே டிசைட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த வண்டி வச்சுக்கிட்டு அப்படின்னு. பட் அல்டிமேட்லி நாங்கள் கார்துங்லா டாப் ரீச் பண்ணோம். எனக்கு மட்டும் இல்லை, கார்துங்லா போகிற எல்லாருக்குமே அது ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக தான் இருக்கும். அதனால எல்லாருமே இந்த கல் பக்கத்தில் நின்று கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த கல்லுக்குமே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். நிறைய பேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கல்லு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் இந்த ஜேர்னியில் ஏஎம்எஸ் வராதவங்க நிறைய பேருக்கு கார்துங்லா டாப் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். அதனாலேயே வந்து விசிட்டர்ஸ்க்கு ஒரு சஜஷன் போர்டும் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ½ அன் ஹவருக்கு மேலே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கார்துங்லாவில் ஹெல்மெட் ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. திவ்யாவுக்கு ஸ்லைட்டாக ஹெடேக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிளம்பியாச்சு. சுத்தமாக ஆக்சிஜன் சீக்கிரமாக கீழே இறங்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நூப்ரா வேலியில் இருக்கிற திஸ்கிட்க்கு ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் கார்துங்லாலேருந்து இந்த திஸ்கித் போகிற ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரெச்சாக இருந்தது. பிகாஸ் நிறைய கர்வ்டான ரோட்ஸ், அந்த ஒரு ரொம்பவே டெசர்ட் டைப் ஃபீல். அந்த லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஏதோ வைல்ட் வெஸ்ட் மூவி, அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த வைல்டில் ஹார்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வைல்ட் வெஸ்ட் ஃபீல் வந்தது. சில ரொம்ப அழகான ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது இந்த செக்ஷனில். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ நான் போடுறேன், அதை பாருங்கள். பட் இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே டிசென்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த ஸ்ட்ரெச்க்கு. திஸ்கித் ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்தது. பிகாஸ் எல்லா கடையும் க்ளோஸ்டாக இருந்தது அன்றைக்கி. என்னன்னு தெரியல, ஊரில் அன்னைக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரே ஒரு மளிகை கடை அண்ட் ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது, ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல் இருந்தது. அது மட்டும் தான் ஓப்பனாக இருந்தது திஸ்கித்லேயே. நல்ல ஸ்டே தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூமுக்கு வந்து 750 or 800 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. இந்த டேட்டில் நம்ம திஸ்கித் வந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போதே திஸ்கித் ரீச் ஆகும்போது இந்த நோ மூன் டே இருக்கட்டும், அமாவாசை வர்ற மாதிரி பிளான் பண்ணோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ மில்கி வே பார்க்குறதுக்கு 2 விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து மூன் லைட் இருக்கக்கூடாது, இன்னொன்று வந்து நம்ம சரௌண்டிங் ஏரியா எங்கேயுமே வந்து லைட் இருக்கக்கூடாது, சுத்தமாக லைட் பொல்யூஷனே இருக்கக்கூடாது. ஜென்ரலி இது வந்து ஹை ஆல்டிடியூட் அண்ட் ரிமோட் ஏரியாஸில் தான் நடக்கும். ஸோ திஸ்கித் வந்து இதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தது. அதனால தான் திஸ்கித் வந்து நம்ம ப்ராப்பராக அமாவாசை அன்னைக்கு திஸ்கித்தில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணுது. திஸ்கித்னு மட்டும் இல்லை, இந்த மேஜர் டவுன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணாலுமே மூன் லைட் இல்லாத போது எனக்கு தெரிஞ்சு மில்கி வே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி திஸ்கித்தில் வந்து நைட்டில் ஒரு 1 hour ஏதோ வந்து பவர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த டைமில் வந்து ஃபுல் வில்லேஜ்லேயுமே லைட் இருக்காது சுத்தமாக. ஸோ அன்றைக்கி அந்த ஸ்டே பண்ண ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் போய் நாங்கள் நைட் வெயிட் பண்ணோம் மில்கி வே பார்க்குறதுக்காக.
மில்கி வே எங்களுக்கு நேக்கட் ஐல தெரியல அன்னைக்கு. பட் அந்த ஹாஃப் அன் ஹவர் அந்த 45 மினிட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டார் கேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலுமே மில்கி வே பார்க்கல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் நம்ம மில்கி வே பார்க்கறதுக்காக மட்டுமே வரல, அதனால் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம திஸ்கித்தில் இருக்கிற பாப்புலர் புத்தா ஸ்டாச்சு விசிட் பண்ணோம். நீங்கள் திஸ்கிட்னு சர்ச் பண்ணாலே இந்த பெரிய புத்தா ஸ்டாச்சு தான் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு மொனாஸ்ட்ரியில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் விசிட் பண்ணலாம் திஸ்கித் வந்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இந்த என்டையர் லடாக் ரீஜனில் வந்து ரொம்பவே சில இடத்துல தான் பெட்ரோல் பங்க்ஸே இருக்குது. அதில் வந்து திஸ்கித் ஒன்று. அண்ட் நம்ம கவர் பண்ண போகிற இந்த நூப்ரா வேலி பேங்காங் லேக் ஸ்ட்ரெச்சில் திஸ்கித்தில் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதனால திஸ்கித்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நாங்கள் ரீஃபியூல் பண்ணிக்கிட்டோம். திஸ்கிட்லேருந்து பேங்காங் நானும் விக்னேஷ் மட்டும்தான். ஸோ 2 பைக்ஸ் தான் நம்ம போகிறோம் பேங்காங்க்கு. அரவிந்த் அண்ட் வைஷ்ணவி வந்து அவங்க வந்து இந்த லடாக் ஏரியாஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக திஸ்கித்லேயே தங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து ஹுந்தர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறது அவங்களுக்கு பிளான். ஹுந்தர்லேருந்து துர்துக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறதா பிளான். ஹுந்தரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹம்ப் கேமல்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். அண்ட் துர்துக் அப்படின்னு ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நார்தர்ன் மோஸ்ட் வில்லேஜ் இந்தியாலேயே. மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோ அவுட் பார்த்துருந்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து துர்துக் அப்படின்னு ஒரு வில்லேஜில் தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணுறதுக்காக அரவிந்த் அண்ட் வைஷ்ணவி திஸ்கித்லேயே நின்றுட்டாங்க. நானும் விக்னேஷ் மட்டும் பேங்காங் அன்னைக்கு ப்ரொசீட் பண்ணோம். திஸ்கித்லேருந்து பேங்காங் போகிற ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரோடும் இருந்தது, அதே மாதிரி ரொம்பவே ஆஃப் ரோடும் இருந்தது. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த திஸ்கித்லேருந்து பேங்காங். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஷன்ஸ்லாம் ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ஹைவேஸ் மாதிரி ரோடு இருக்க போகுது. அண்ட் இதே லெவல் ஆஃப் அட்வென்ச்சர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த புது ரோட்ஸ்னால தான் இந்தியாவும் சைனாக்கும் பிரச்சனையே. ஓகே, நம்ம திருப்பி நம்ம ரைடுக்கு வருவோம். பேங்காங் போகிற வழியில் சில செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சாண்ட் ஸ்டோம் மாதிரி இருந்தது. அண்ட் ரோடில் வந்து ஃபுல்லாக சாண்ட் கவர் ஆகிட்டு இருந்ததுனால ரோடு எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு சில ஸ்ட்ரெச்சஸ் இருந்தது. அந்த சில செக்ஷன்ஸ் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பிகாஸ் எங்கே ட்ராக்ஷன் போயிட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். அண்ட் ஃபைனலி பேங்காங் ரீச் ஆகும்போது அந்த கலர்ஸ் வந்து நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு லேக் இருக்குமா அப்படின்றது வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் நம்பவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன் அது. பேங்காங் லேக் வந்து ஆக்சுவலாக ஒரு சால்ட் லேக். இந்த லேக்கோட சில போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது அண்ட் சில போர்ஷன் வந்து இந்தியாவில் இருக்குது. வின்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரோசனாக இருக்கும் இந்த லேக். இதுக்கு மேலே ஆக்சுவலாக நீங்கள் நடக்கலாம் வின்டரில். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்க பைக்ஸ் கூட இந்த லேக் மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த லேக் பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட இருந்த விக்னேஷ் எங்கே போனான்னு தெரியல. ஞாபகம் வச்சுக்கோங்க, லடாக் ஏரியாஸில் எங்கேயுமே எங்களுக்கு சிக்னலே கிடைக்கல. ஏர்டெல் போஸ்ட் பெய்ட் அண்ட் பிஎஸ்என்எல் போஸ்ட் பெய்ட் இருந்தால் மட்டும் தான் சில ஏரியாஸ்லேயே உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும், இல்லைனா சிக்னல் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களை எங்கே போய் தேடுறது? நம்ம வந்து பேங்காங் லேக்கில் ஸ்டே பண்ண போகிறோமா இல்லை உடனே கிளம்ப போகிறோமா அப்படின்றத கூட டிசைட் பண்ணி வைக்கல முன்னாடியே. ஸோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது டெசிஷன் எடுத்தே ஆகணும். பிகாஸ் ரிட்டர்ன் போகணுன்னா நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இல்லை ஸ்டே பண்ண போகிறோம்னா எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், ஸ்டே தேடணும், அந்த வேலைலாம் இருக்குது. அதனால் தேட ஆரம்பித்தோம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற கேம்ப்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்கேயாவது இருக்காங்களா. அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற இடத்துல பார்த்துட்டு இருந்தோம் அங்கே எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தேடுறது வந்து ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணிட்டோம். நாங்கள் கிவ் அப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். லக்கிலி அந்த டைம் அவங்கள நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். நம்ம பைக் ரெண்டல் வந்து 3 நாளைக்கு எடுத்திருந்தோம். ஸோ அதில் 2 நாள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. பேங்காங்கில் ஸ்டே ஆப்ஷன்லாம் தேடி பார்க்கும்போது அங்கே எல்லாமே ஃபுல்னு கேள்விப்பட்டோம். ஸோ எங்கேயுமே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இல்லை. டென்ட்டுமே வந்து நம்ம கொண்டு வரல. லேயில் வந்து நம்மளோட டென்ட் வச்சாச்சு, அடிஷ்னல் லக்கேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு வரல அதை. ஸோ கண்டிப்பாக பேங்காங்கில் ஸ்டே பண்ண முடியாது, பேங்காங் தாண்டியும் போக முடியாது. ஸோ ஒரே வழி ரிட்டர்ன் தான் போய் ஆகணும். ஸோ அதனால் பேங்காங்லேருந்து நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 3 o'clock to 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த நார்த்தில் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸில் வந்து சீக்கிரமாகவே டார்க் ஆயிரும். ஒரு 5 o'clock டார்க் ஆயிரும். பேங்காங்லேருந்து போகிற முக்கால்வாசி ஸ்ட்ரெச் வந்து அசென்ட் தான், அதாவது நம்ம மலை ஏறணும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பைக்கோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆல்டிடியூட் ஏற ஏற வந்து ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக பைக்கோட ஸ்பீட் கம்மியாகிட்டே போச்சு. ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, நான் ஃபுல் த்ராட்டில் பண்ணாலுமே பைக் வந்து மூவே ஆகலை. ரொம்ப நிறைய ஸ்லோப்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஸ்லோப். அந்த ஸ்லோப்லலாம் நார்மல் கண்டிஷன்ஸில் ஈஸியாக வந்து பைக் மூவ் ஆகும். பட் ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, சுத்தமாக வந்து பைக் புல் பண்ணவே இல்லை. இறங்கிட்டு பைக்கை வந்து ரைஸ் பண்ணால் கூட பைக் மூவ் ஆகலை.
ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இது பைக்கில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக, ஸோ கண்டிப்பாக பைக்கில் தான் ஏதோ பிரச்சனை, கிளச் பிளேட்டில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். ஸோ எங்களுக்கு கூட வந்தவங்களும் எங்களை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள சுத்தமாகவே காணோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இருட்டும் ஆயிடுச்சு. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆல்ரெடி ஐட்லிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, வேறு என்ன பண்ண முடியும், லோடை குறைக்க முடியும். ஸோ பில்லியன் இறங்கியாச்சு, நானும் இறங்கியாச்சு. வண்டியை வந்து ஃபுல் த்ராட்டில் பண்ணுறோம். வண்டி வந்து நவராமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுட்டு நல்ல ரெவ் பண்ணிவிட்டு ஃபுல் த்ராட்டிலில் கொடுத்துட்ருக்கேன். டிவிஎஸ் 50 கூட அதை விட நல்லா நவரும் நார்மல் கண்டிஷன்ஸில். பட் 350cc வண்டி வந்து சுத்தமாக புல் பண்ண மாட்டேங்குது. நான் யோசிச்சு பாருங்கள். ஸோ வேறு ஆப்ஷனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. வந்து இறங்கிட்டு வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளிக்கிட்டு தான் இருந்தோம் அந்த ஸ்லோப்பில். ஸோ சில செக்ஷன்ஸில் வந்து அப் ஸ்லோப் வரும்போது இறங்கிட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஸ்லோப் வரும்போது வண்டி ஆன் பண்ணிட்டு நல்லா அந்த டவுன் ஸ்லோப்பில் ஃபுல் மொமெண்டம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோப்பில் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இதே வந்து நம்ம எவ்வளோ நேரம் தான் பண்ண முடியும்? இப்படிலாம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக லே போய் சேரவே முடியாது. ஒரு ½ an hour இப்படி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டோம். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனர்ஜியும் டிப்ளீட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, அவ்வளோ எக்ஸர்ட்டும் பண்ண முடியல ஃபிசிக்கலாக. அப்போ தான் ஒரு 4 பேர் 2 பைக்கில் எங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க வந்து லே டவுனோட லோக்கல்ஸ் தான் போல இருக்குது. பிகாஸ் அவங்க கிட்ட லக்கேஜ்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க வந்து 350 எலக்ட்ரா வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்து பழைய புல்லட் மாச்சஸும் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். நான் இறங்கி தள்ளுறதை பார்த்துட்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அவங்களே திருப்பி வந்தாங்க. வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும் புல் ஆக மாட்டேங்குது, ஸோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் கிளச் பிளேட்டில் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நீங்கள் உங்கள் வண்டி எனக்கு கொடுங்க, நான் என் வண்டி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியல, இவங்க நம்மளை ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்களா, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வண்டி வந்து எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம டெக்னிக்கலாக தான் ஏதோ இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க என்ன பண்ண முடியும், இவங்க பார்க்குறதுக்கு மெக்கானிக் மாதிரியும் இல்லை, பிகாஸ் டூல்ஸும் எதுவும் இல்லை இவங்கக்கிட்ட. ஸோ அப்படி இன்டர்னலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரோட் சைடில் சரி பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்பி வந்து என் பைக்கு கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க 2 பேர் என் வண்டியை எடுத்துகிட்டு ஏதோ பண்ணி அந்த ஸ்லோப்பெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய பைக்ஸை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய பைக்ஸுக்கு வந்து பவர் பற்றாமல் நிற்கிறத வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு. எப்படி தான் அந்த ஸ்லோப்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னே தெரியல, எப்படி அவங்க ஓட்டும் போது வண்டி புல் பண்ணிச்சுன்னே தெரியல. பட் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினாங்க. அந்த மூமெண்ட் வந்து ஒரு பெரிய லெசன். நீங்களும் அதுலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, உங்கள் பைக்கை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் அதனாலேயே ஒரு விஷயம் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, பைக் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதில் இருக்கிற ரைடர் தான் இம்பார்ட்டன்ட். அன்றைக்கி அந்த சுச்சுவேஷன்லேருந்து எங்களை காப்பாற்றின அந்த 4 பேர் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரைடர்ஸ். ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ வந்து நம்ம அசென்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிசென்ட் ஆரம்பிக்கிறோமோ, அங்கே வந்து திருப்பி நாங்கள் பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். திருப்பி என்னோடய பைக் நான் வாங்கிக்கிட்டேன். அண்ட் அப்போ வந்து நல்லாவே இருட் ஆயிடுச்சு. பட் அப்போ கூட நாங்கள் லே ரீச் பண்ணுற வரைக்குமே கூட அவங்க எங்கள் கூடவே வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பிகாஸ் ஒரு பாயிண்டில் லே ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்கள காணோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து எங்களை அவங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினாங்க அன்றைக்கி. நான் வந்து ஓப்பன்லி சொல்கிறேன், இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இருக்கிற ஸ்கில்ஸ் எனக்கு லடாக் ரைட் அப்போ கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் லடாக் ரைட் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருந்தது என்னோட லைஃப்பில். நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு, மோட்டார் சைக்கிள் பற்றி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு, ரைடிங் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் லடாக் போய் கற்றுக்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சின்ன சின்ன ரைட்ஸ் போயிட்டு, நிறைய லாங் ரைட்ஸ் போயிட்டு, அதுலேருந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லடாக் அட்டம் பண்ணிங்கன்னா உங்களோட லடாக் ரைடு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸும் இருக்கும், கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் வரும், கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டல் பைக் எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. ரெண்டல் பைக் எங்களுக்கு ரொம்ப ஃபீஸிபிளான ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ரெண்டல் பைக் நீங்கள் எடுக்கும் போது அது ஒரு நல்ல பவர்ஃபுல் பைக்காக பார்த்து எடுங்க. அதே மாதிரி கம்மி சிசி வண்டி நீங்கள் ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் லக்கேஜ் நிறைய லோட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். பில்லியன் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். அப்படி பில்லியனும் இருக்காங்க, லக்கேஜும் இருக்குது அப்படின்னா ரெண்டல் காஸ்ட் கவலைப்படாமல் அட்லீஸ்ட் 400cc வெஹிக்கிள் ரெண்ட் எடுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல டெசிஷன். ஸோ இந்த என்டையர் லடாக் ட்ரிப்பில் நாங்கள் பண்ண தப்பு வந்து அந்த 350cc ரெண்ட் எடுத்தது தான். இதே வந்து நான் பில்லியன் இல்லாமல் இருந்திருந்தேன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சிருக்காது. அண்ட் மேபி லக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்ததுன்னா கூட மேனேஜ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மேபி அது என்னோட ஓன் வெஹிக்கிளாக இருந்துருந்துச்சுன்னா கூட மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டல் வெஹிக்கிள் ஹார்ட்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்டியிருக்க மாட்டோம். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹை ஆல்டிடியூட் ஸ்ட்ரெச் போகிறதுன்றது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபைனலி அன்றைக்கி நைட் ஒரு 8:30 to 9 o'clock நம்ம லே ரீச் பண்ணோம். ரொம்பவே இருட்டாயிருச்சு. அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரைட் பண்ணுறதுக்கு.
பட் அந்த 2 சேவியர்ஸ் வந்து எங்கள் கூடவே வந்ததுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க தான் நேவிகேட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம கார்கில் வார் மெமோரியல் போகிறோம் அண்ட் திராஸ் அப்படின்னு ஒரு இடம் கிராஸ் பண்ண போகிறோம். திராஸ் தான் வேர்ல்ட்லேயே 2nd மோஸ்ட் கோல்டஸ்ட் இன்ஹாபிட்டட் பிளேஸ். இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். அது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.